பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். எபிரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை வார்த்தை 22. உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றது. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏனென்றால் அனுதினமும் உங்களுக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று மன்றாடுகின்றேன். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கின்றது. அநேக பேர் நற்கருணை நாதரால் தொடப்பட்டு இருக்கிறீர்கள். அன்னை மரியாளுடைய பரிந்துரையினால் நீங்கள் ஆசீர்வாதத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த ஒரு செயலை நாம் செய்ய வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். ஆனால் நாம் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து கொண்டு ஆண்டவரிடம் வந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவது இல்லை. எனவே நாம் ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள வரக்கூடிய நாம் முதலில் நான் பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேனா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் இருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் எளிதான காரியம். கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதும் எளிதான காரியம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது இயேசுவுக்கு எளிதான காரியம். குஷ்டரோகியை குணப்படுத்துவது எளிதான காரியம். பெரும் பாடுபட்ட எஸ்திரியை குணப்படுத்துவது அவருக்கு ஒரு எளிதான ஒரு காரியம். அதே போல் இறந்தவரை உயிரோடு எழும்ப செய்கிறதும் அவருக்கு ஒரு எளிதான காரியம். ஆனால் கடவுளுக்கு ஒரு எளிதான காரியம் செய்ய கஷ்டப்படுகிறார் என்றால் பாவிகளை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக மாற்றி நல் வாழ்க்கையை கொடுப்பது. ஏனென்றால் பாவத்தை மன்னிப்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. நாம் வாசிக்க கேட்டோமே, இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்காக இயேசு இரத்தம் சிந்திருக்கின்றார். அது உண்மை. அதை எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் மீட்பு உண்டு. மக்கள் இந்த உலகத்திலே பல மதங்களை, பல தெய்வங்களை பின்பற்றலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லோருமே நிற்க வேண்டும். அது கத்தோலிக்கர்களாக இருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய சாதாரண கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பிரிந்து சென்ற சகோதரர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், புத்திஸ்ட்களாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கப்பட வேண்டும். நீங்கள் நல்லது செய்தீர்கள் என்றால், பாவத்தை ஒதுக்கி வாழ்ந்திருக்கிறீர்கள் என்றால் கடவுளுக்கு எளிதான காரியமாக இருக்கும் உங்களை மோட்ச பாக்கியத்திற்குள் கொண்டு சேர்ப்பது. அன்பார்ந்தவர்களை, வாசித்து பாருங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 23வது இறை வார்த்தையிலே பாவத்தின் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போல் எசேக்கியேல் 18:20 வாசித்து பாருங்கள். பாவம் செய்கின்ற அந்த ஆத்துமாவை சாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் மன்றாடக்கூடிய நேரத்திலே அவன் வாழ்வடைவான். எனவே பாவம் ஒரு மனிதனுடைய வீட்டின் வாசலிலே அது படுத்துக் கொள்ளும். பாவம் மகா கொடுமையானது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் கடந்து வந்த பொழுது அவர் நமக்காக பாடுபட்டார், வேதனையை அனுபவித்து தன்னுடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டார்.
எனவே இந்த நாளிலும் நமக்காக கல்வாரி பலியிலே அவரை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே நம்முடைய ஆத்துமாவை மீட்டு ரட்சிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், நான் ஒரு பிரதராக இருக்கும் பொழுது களப்பணிகளுக்காக செல்வது உண்டு. நான் அப்பொழுது தத்துவியல் படித்து கொண்டு இருந்தேன். எய்ட்ஸ் சென்டரிலே போய் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வாரத்தின் கடைசி நாட்களிலே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பணி செய்வது உண்டு. அவ்வாறு அவர்களுக்காக பணி செய்யும் பொழுது ஒரு சகோதரனை பார்த்தேன். மிகவும் நேர்த்தியான சகோதரர், அழகான சகோதரர். அவரிடம் நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், ஃபாதர், நான் HIV எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று. அவரை பார்த்த உடனே என்னுடைய உள்ளம் உடைந்து போய்விட்டது. அவர் சொன்னார், என்னுடைய நண்பர்களோடு நான் ஒரு முறை சென்றேன். அவர்கள் குடித்து விட்டு விபச்சாரத்திற்காக சென்ற பொழுது என்னையும் கட்டாயப்படுத்தினார்கள். நானும் அதில் வீழ்ந்தேன். நான் போன அந்த பெண்ணிடம் மட்டுமே அந்த HIV எய்ட்ஸ் இருந்தது. நான் மட்டும் பாதிக்கப்பட்டேன். என்னுடைய நண்பர்கள் 4 பேரும் அவர்கள் அந்த எந்த ஒரு நோயும் இல்லாமல் தப்பித்துக் கொண்டார்கள். நான் இப்பொழுது இங்கு இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் வருத்தப்பட்டார், அழுதார், கண்ணீர் விட்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வம். வாசித்து பாருங்கள், எசாயா 53:5 நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் தரும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய காயங்களினால் நாம் சுகமாகிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். 2-3 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். அவர் மரித்து போய்விட்டார். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், பாவம் கொடுமையானது. பாவம் ஒரு மனிதனை அழித்துவிடும். பாவம் ஒரு மனிதனை கொன்றுவிடும். பாவம் ஒரு மனிதனை வேதனைப்படுத்தும். ஏனென்றால் அந்தவனுக்குடைய செயல் வேதனையை உண்டு பண்ணக்கூடிய செயல் என்பதை நாம் புரிந்து இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார். எனவே இது கடவுளுக்கு ஒரு சாதாரண காரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவார். சாத்தான் நம்மை சோதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் பாவத்தில் விழ வைப்பது. சிந்தனைக்குள் கொண்டு வருகின்றான், அவற்றை நம்முடைய இதயத்திற்குள் கொண்டு வருகின்றான். நம்முடைய உடல் பாவத்திற்குள் கையளிக்கப்படுகின்றது. எனவே தான் நீங்கள் இந்த பொல்லாப்பான உலகத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மொபைல் போன் உங்களுக்கு நல்லதுதான், நீங்கள் அதை பயன்படுத்துவது நல்லதுதான். ஆனால் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் அதை பயன்படுத்துகிறீர்கள்? நீங்கள் அவற்றை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடிய வேளையிலே உங்களுடைய ஆத்துமா கரைப்பட்டுவிடும், உங்களுடைய ஆத்துமா அழிந்து போய்விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வேதனை அடைந்தார், உங்களுக்காக சந்தோஷத்தை இழந்தார், உங்களுக்காக கண்ணீர் சிந்தினார். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றார். என் மகனும் மகளும் என்னை நோக்கி வந்துவிட்டார்கள் என்றால் உண்மையிலே நான் அவர்களை மீண்டும் தேர்ந்தெடுப்பேன், மீண்டும் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், மீண்டும் அவர்களை பலப்படுத்துவேன் என்று ஒரு பாவி மனம் திருந்தக்கூடிய வேளையிலே வானதூதர்களுக்கு இடையே மகிழ்ச்சி உண்டாகுகிறதாம், அவர்களுக்கு இடையே சந்தோஷம் உண்டாகுகிறதாம். நீங்கள் இயேசுனுடைய ஆத்துமாவினுடைய வருத்தத்தின் பலனாக காணப்படுகிறீர்களாம். இந்த நேரத்திலே அவரை நோக்கி திரும்புங்கள். உங்களுடைய பங்கு சாமியாரை போய் பாருங்கள். நான் பாவ சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். அவர் நீங்கள் பண்ணக்கூடாது என்று சொல்ல மாட்டார். குர்ஆனுடைய நீங்கள் அவருடைய மற்ற புறத்தை பார்க்காதபடி அவர் ஒரு பாவி, அவர் பாவம் செய்தார், எனவே நான் இவரிடம் போய் எப்படி பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதபடி ஒரு குருவானவரை தேடி போங்கள். அவரிடம் போய் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே உங்கள் நிமித்தம் சாத்தானுடைய சேனைகள் சந்தோஷப்படுகிறதா? இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவைக்கு ஓடி வாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா வருத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, 1 யோவான் 1 வார்த்தையிலே,
இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் நமக்கு மீட்பு உண்டு. அவரே நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவர். எனவே கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வத்திடம் அன்றாடுவோம். அவரிடம் சொல்லுவோம், இயேசுவே, உம்மால் எல்லாம் கூடும், என்னுடைய பாவம் இனி உம்மை காயப்படுத்தாது என்று சொல்லி சில மணி துளிகள் நாம் அன்றாடுவோமாம். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமாய் எங்களுடைய நடுவில் இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை என்றும். ஆம் தகப்பனே, உமது பரிசுத்த இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்படுகின்றோம். அணு தினமும் கழுவப்படுகின்றோம். அணு தினமும் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். அணு தினமும் பலப்படுத்தப்படுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் உம்மை சிலுவையில் அறைந்தோம். நாங்கள் உம்மை கல்வாரி சிலுவையை தூக்கி கொண்டு செல்லும்படியாக தீர்ப்பிட்டோம். ஆண்டவரே, இதோ உமது திரு சமூகத்தில் ஓடி வந்திருக்கின்றோம். அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிய பொழுது ஆண்டவரே, மனம் மாறிய அந்த கல்வனை போல நாங்களும் மனம் மாறி உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, உமது பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். என் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். எதை குறித்து ஜெபித்திருக்கிறார்களோ அவருடைய ஜெபம் கேட்கப்படட்டும். அவருடைய விண்ணப்பங்கள் உமது திரு சமூகத்தில் தூபத்தை போல் கடந்து வரட்டும். அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வார்களாக. உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.